தாலி கட்டி வீட்டுக்கு வந்து ஆரத்தி எடுத்து பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு உள்ளே வந்த மறு நிமிஷமே பிரபஞ்சன் வெளியே புறப்பட்டு விட்டான். சேலை மாற்ற உள்ளே போயிருந்தாள் மது. அம்மா பதறியபடி மகனிடம் ஓடி வந்தாள். டேய், இப்பதாண்டா உன் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள வெளியே எங்கடா போற? எனக்கு வேலை இருக்குமா? குறுக்க வராதே, சத்தம் போடாதே. பிரபஞ்சன் வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டு விட்டான். பைக் சத்தம் கேட்டு அப்பா துரைசாமி ஓடி வந்தார். ஈஸ்வரி, எங்கடி போறான் அவன்? மெதுவா பேசுங்க, மருமக காதுல விழ வேண்டாம். கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவளை கொண்டு வந்து விட அவளோட சித்தப்பா சித்தி வந்திருக்காங்க. ஈஸ்வரி துரைசாமியை இழுத்து கொண்டு உள்ளே போய் கதவை சாத்தினாள். இவன் மாற மாட்டானா? கல்யாணம் செஞ்சு வச்சா ஒரு பொறுப்பு வரும்னு பார்த்தா அது நடக்கலையே. இன்னைக்கு காலையில் முகூர்த்தம். சாப்பாடு முடிஞ்சு மண்டபத்தை காலி பண்ணிட்டு வந்தாச்சு. நேற்றுக்கு ராத்திரி ரிசப்ஷன் நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? மது ரெடி ஆயிட்டா. கூப்பிட்ட எல்லாரும் வந்தாச்சு. பிரபஞ்சன் வர 8:30 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் டென்ஷன் ஆனாங்க. நீங்கள் போய் கூட்டிட்டு வந்தீங்க, ஏன் அத்தனை நேரம்? இவனோட உதவாக்கரை நண்பர் கூட்டம் ஒன்று இருக்கே. மண்டபத்துக்கு வந்த முதல் சீட்டு கச்சேரி தொடங்கியாச்சு. இவனும் அப்பப்போ போய் ஆடினான். இங்கே ரிசப்ஷன். பிரபஞ்சன் அங்கே ஆடிட்டு இருக்கான். பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். கையோட அந்த கூட்டத்தை விரட்டி அடித்தேன். இப்போ நிச்சயமா அங்கே தான் போயிருப்பான். கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு சந்தேகம். அவசரமாக ஓடினார் உள்ளே. பீரோவை திறந்து அந்த பெரிய லெதர் பேக்கை தேடினார். அது அங்கே இல்லை. பதட்டமாக பீரோ முழுக்க தேடிவிட்டு ஓடி வந்தார். ஈஸ்வரி, பீரோவை திறந்தியா நீ? ஆமாங்க. ஏதாவது எடுக்கணும்னா பீரோ திறக்காம இருக்க முடியுமா? எடுத்த பிறகு பீரோவை பூட்டி சாவியை இடுப்பில் சொருக மாட்டியா? மொய் பணத்தை லெதர் பேக்கில் வச்சிருந்தேன். அதை அப்படியே தூக்கிட்டு சீட்டு விளையாட போயிட்டான். உருப்படுவானா இவன்? என்ன பேசுறீங்க? இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பேசலாமா நீங்க? நிறுத்தடி. அவனை கெடுத்து குட்டிச்சுவராக்குனதே நீதான். நாம பண்ணின தப்புக்கு வந்தவ தண்டனை அனுபவிக்க போறா. நான் கூப்பிட்டு நிறைய பேர் வந்தாங்க. ஏராளமான மொய் பணம். யார் எத்தனை தந்தாங்கன்னு தெரியல. கவரோட அள்ளிட்டு போயிட்டான். சரி, வெளியில நம்ம சொந்தக்காரங்க அவ ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு 50 பேராவது இருப்பாங்க. கேட்ரிங் சொல்லிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு தான் முதல் ராத்திரி. அதுக்கு வேற எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். வாங்க. ஏண்டி, நான் சொல்கிற விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியாமல் ராத்திரி சாப்பாடு முதலில் ஒன்று பேசுகிற நீ? எனக்கு புரியுதுங்க. இதை வெளியில் போய் பகிரங்கமாக சொல்ல முடியுமா? சரி, நீ எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு உன் பிள்ளை வரணுமே. ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறீங்க? வெளியில் வாங்க. வெளியில் இருவரும் வர வயதான ஒரு மூதாட்டி நக்கலாக சிரித்தாள். உங்கள் பையனுக்கு கல்யாணமாகி இருக்கு. நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறீங்க. பழைய நினைப்பு வந்துடுச்சா? துரைசாமி கடுப்பாக்கி விட்டார். அவருக்கு இருந்த டென்ஷனில் கிழவியை கொல்ல தோன்றியது. உன் வயசுக்கு நீ பேசுகிற பேச்சா இது? இதுக்கு மட்டும் வயசே இல்லடா சாமி. பிள்ளைங்களுக்கு நாம தான் வழிகாட்டணும். கோவப்படுறியே? பெரியம்மா, கொஞ்சம் சும்மா இரு. ஈஸ்வரி அடக்கிவிட்டு உள்ளே வர மது வெளியே வந்தாள். கூடவே அவள் சித்தி. மாப்பிள்ளை கண்ணிலேயே படலையம்மா. அவன் ஒரு முக்கியமான சொந்தக்காரங்களை வழி அனுப்ப ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்கான். வந்துடுவான். மது, நீ உன் துணிமணிகளை புது பீரோல அடுக்கி வை. அவளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த சித்தி மதுவுடன் உள்ளே வந்தாள். என்னடி மாப்பிள்ளை இப்படி இருக்கார்? கல்யாண மண்டபத்துக்கு லேட்டாக வந்தார். ரிசப்ஷனில் உட்கார லேட்டு. எங்கள் யார்கிட்டையும் சிரித்து பேச மாட்டேங்கிறார். கல்யாணம் முடிஞ்சு வந்த கையோட வெளியில் போயாச்சு. உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாதா? சித்தி பேசியது மதுவுக்கு பிடிக்கவில்லை. சித்தி, கல்யாணமாகி இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அவருக்கு என்ன வேலை? யாரெல்லாம் சொந்தக்காரங்கன்னு நமக்கு தெரியுமா? நீ பேசுறது அவங்க மனுஷங்க காதில் விழுந்தா தப்பாக போயிடும் சித்தி. நீ வீட்டில் பேசுகிற மாதிரி இங்கே பேசாதே. நான் பேசலை. ஆனால் நீ எதுக்கும் வாய் திறக்காம உங்கள் அம்மா மாதிரி இருந்தா நல்லதில்லை. நீயும் உத்தியோகம் பார்க்குற பொண்ணு. முறையாக பெரியவங்க பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம். மாப்பிள்ளையும் மத்திய அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல சம்பளத்தில் இருக்காருன்னு உங்கள் அம்மா பெருமைப்பட்டா. சரியாக விசாரிச்சிங்களான்னு தெரியல. நான் மண்டபத்தில் பார்த்த வரைக்கும் அவரோட நட்பு வட்டாரம் சரியில்லை. மண்டபத்தில் குடி, சீட்டாட்டம் எல்லாம் நடக்குதுன்னு செல்லதுரை சொன்னான். இவரும் ரிசப்ஷனுக்கு வர ரொம்ப லேட் பண்ணினார். எல்லாம் முடிஞ்சு ராத்திரி படுக்க 1 மணி. போதும் சித்தி, குற்றப்பத்திரிகை படிக்க தான் என் கூட நீ வந்தியா? நீங்கள் 2 பேரும் புறப்படுங்க. உன் சாந்தி முகூர்த்தத்துக்கு வேண்டிய சடங்குகளை செய்யாமல் நாங்கள் புறப்பட்டா உங்கள் அம்மா என்னை சும்மா விட மாட்டா. முடிஞ்சதும் போயிடுறேன். ஆனால் நீ கவனமாக இரு. வா, துணிகளை அடுக்கலாம் பீரோல. மது தனியாரில் வேலை பார்க்கும் பெண். நியாயமான சம்பளம். படிக்கும் ஒரு தம்பி மட்டும். அம்மா குடும்பத் தலைவி. அப்பா சூப்பர் மார்க்கெட் வைத்து நடத்துகிறார். சொந்த வீடு. அப்பா மிடில் கிளாஸ். ஜாதகம் சேர்ந்து பெண் பார்த்து ஒரே மாதத்தில் கல்யாணம் முடிந்து விட்டது. அதனால் வெளியில் சந்தித்து இருவரும் பேசி பழக வாய்ப்பே இல்லை. அதை மது பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஃபோனில் மட்டும் பேசினார்கள். ஆஃபீஸில் கூட மதுவை கேட்டார்கள். கொஞ்ச நாளைக்கு பழகி அவுட்டிங் எல்லாம் போனா தானே உனக்கும் ஒரு பிடிமானம் வரும் மது. ஏன் இத்தனை அவசர கல்யாணம்?
யாரும் அவசரப்படல, அமைஞ்சு போச்சு. ஃபோனில் பேசி பெரிதாக எதையும் கணிக்க முடியாது என மதுவுக்கு தெரியும். சித்தியின் வாயை அடக்கினாலும் பிரபஞ்சனிடம் சின்ன சிரிப்பு. மணவரையில் உட்கார்ந்த நொடியில் யாருமறியா நெருக்கம். கைப்பிடித்த நேரம், விரல்களின் ஸ்பரிசத்தில் சொல்ல முயலும் மெல்லிய தகவல். மணவரையை சுற்றி வலம் வரும்போது கண்களில் காதல், இந்த எதுவும் பிரபஞ்சனிடம் இல்லை. அதுவே மதுவுக்கு ஒரு மாதிரி இருந்தது. தாலி கட்டும் கணவனிடம் ஒரு சிநேக பாவம் வேண்டாமா? இங்கே வந்த அரை மணி நேரத்தில் வெளியே போய்விட்டார். போவதில் தப்பில்லை. ஒரு புது மனைவிடம் சொல்லிக் கொண்டாவது போகக்கூடாதா? அவளுக்கும் ஒரு ஆதங்கம். சித்தி பேசியதால் வந்த பயம். அறியாத குடும்பம் என்பதால் கலவரம் எல்லாம் சேர்ந்து கல்யாண பரவசத்தை விட பதட்டம்தான் அதிகமாக இருந்தது. பிரபஞ்சன் மத்திய அரசாங்க ஆடிட் தொடர்பான அலுவலகத்தில் பணி. சாதாரண பிகாம் பட்டதாரி. அப்பா ரயில்வே உத்தியோகம், அம்மா சென்சார் போர்டு மெம்பர், தங்கை ஐடியில் வேலை. தகுதியான நல்ல குடும்பம். மற்றவர்களை விட பிரபஞ்சன்தான் சுமார். பிடித்தம் போக 50,000 சம்பளம் வரும். அப்பா குடும்பத்தை நடத்துவதால் இவன் சம்பளத்தை எதிர்பார்க்கவில்லை. தாமதமாக வேலை கிடைத்ததால் 3 வருஷ சர்வீஸ். சம்பளத்தில் பெரும் பகுதியை சீட்டாட்டம், ரேஸில் விடுவான். இந்த விஷயம் தாமதமாக தெரிந்து பெற்றவர்கள் கண்டிக்க எடுபடவில்லை. தன் பணம் முழுவதையும் தொலைத்து பல சமயம் அம்மாவிடம் ஏதாவது பொய் சொல்லி வாங்கி போவான். மோசமான சகவாசம். அப்பா துரைசாமி தாழ முடியாமல் பலமுறை கடுமையாக பேச இவனும் விவாதம் செய்ய அது காரசாரமாக வெடித்தது. அப்பா பிள்ளைக்குள் இருந்த உறவில் விரிசல் உண்டாகிவிட்டது. இதை பாரு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ படிக்கல. சிபாரிசு பிடிச்சி லஞ்சம் தள்ளி உனக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வாங்கினேன். அங்கும் நீ சரியாக வேலை பார்க்காம 7 தடவை மெமோ வாங்கியிருக்க. பெரிய அதிகாரி என் நண்பர் எத்தனை நாள் உன்னை சகிச்சுப்பார்? அவர் ஒரு கட்டத்தில் சலித்து போய் அவனிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டார். தங்கை சின்மயி அவன் வழிக்கே வருவதில்லை. அம்மா ஈஸ்வரிதான் பிள்ளை பாசத்தில் போராடி தோற்கிறாள். கல்யாணம் பாதையை மாற்றும் என்று முடிவெடுத்து வேலைக்கு போகும் படித்த பெண்ணாக பார்த்தார்கள். பிரபஞ்சன் சம்மதித்து விட்டான். பணத்துடன் ஒருத்தி வருகிறாள் என அவன் கணக்கு வேறாக இருந்தது. அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. கல்யாணம் முடிந்தாகிவிட்டது. ரிசப்ஷன் நாளில் ஏறத்தாழ சீட்டில் 30,000 வரை தோற்றுவிட்டான். வரவேற்பில் நிற்பதை விட கல்யாணத்தில் கலந்து கொள்வதை விட விட்ட பணத்தை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்ற வெறி அதிகமாக இருந்தது. அதனால் தன்னருகில் கலையாக எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றிய சிந்தனையோ புது வாழ்வின் பரவசமோ கடுகளவு கூட அவனிடம் இல்லை. தன் வாழ்க்கை துணை ராணியை விட சீட்டுக்கட்டு ராணிதான் அவனை ஆக்கிரமித்திருந்தாள். பணத்துக்கு எங்கே போவது? மொய்ப்பணத்தை அப்பா பீரோவில் வைப்பதை பார்த்து விட்டான். தாராளமாக இருக்கும், உழைக்காமல் சும்மா வரும் பணம்தானே. இது நிச்சயம் பெரிய புயலாக வெடிக்கும். ஆனால் மதுவை வைத்துக்கொண்டு என்னிடம் சண்டை போட மாட்டார்கள். ஆடி பார்த்துடலாம். நண்பர்களுக்கு தகவல் தந்து அவர்களது முகாமுக்குள் நுழைந்து விட்டான் பிரபஞ்சன். விட்டதை பிடிக்க வந்துட்டேன்டா. டே, இன்னைக்கு தாண்டா உனக்கு கல்யாணமே நடந்திருக்கு. புது சம்சாரம் காத்திருக்க இந்த நேரத்தில் சூதாட வந்திருக்கிய மாப்பிள்ள. இது தர்மமா? விட்டது 30,000 மாமா. அதை பிடிக்க வேண்டாம். புது சம்சாரம் எங்கே போக போறா? பணம் அப்படியா? காத்திருக்காம வந்திருக்கேன். லெதர் பையை வெளியே எடுத்தான். ஏதுடா மாப்பிள்ளை இத்தனை பணம்? அத்தனையும் மொய் கவர்கள்டா. நண்பர்கள் வாய்ப்பிழக்க யாரும் தொடாதீங்க. போடுறா சீட்டை. 10 கவர்களை முதலில் பிரித்தான் பிரபஞ்சன். அதை எண்ண அதுவே 12,000. ஆட்டம் தொடங்கிவிட்டது. கவனமாக ஆட ஆரம்பித்தான் பிரபஞ்சன். பகல் 3 மணிக்கு ஆரம்பித்த சீட்டு கச்சேரி விறுவிறுப்பாக ஓடத் தொடங்க பிரபஞ்சன் இழப்பு லாபம் என மாறி மாறி சஞ்சரிக்க 6 மணிக்கு மேல் பிரபஞ்சன் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீச ஒவ்வொரு ரவுண்ட் ரம்மியிலும் அவன் ஜெயிக்க ஆரம்பித்தான். மொய் பணத்திலிருந்து அவன் இழந்த 40,000 மீட்டு மேலும் 30,000 சம்பாதிக்க உணர்ந்த சூதாடிகள் பதட்டமானார்கள். நேரம் இரவு 8:30. போதும்டா, உனக்கு இன்னைக்கு முதலிரவு. பொண்டாட்டி ராசி பணம் கொட்டுது. நேத்து நஷ்டத்தையும் ஈடுகட்டி நிறைய லாபம் வந்தாச்சு. நிறுத்திக்கலாம். பிரபஞ்சன் எழுந்துவிட மாறி அவன் கைகளை பிடித்து இழுத்தான். உட்காரு மாப்பிளை, அதிகமாக தோத்தது நான் தான். விட்டதை நான் பிடிக்க வேண்டாமா? அவனை போகவிடு மாறி. இனிமே அவனை நிறுத்துறது சரியில்லை. நீ மூடு. அவனை நான் போக விட மாட்டேன். மாரியின் குரலில் சூதாட்ட வெறியை தாண்டி வேறு ஏதோ இருந்தது. சரிடா, அவன் சொல்றதுக்காக ஒரே ஒரு ஆட்டம். 40,000 வைத்து ஆட இதிலும் பிரபஞ்சன் ஜெயித்து 40,000 அல்ல பணம் இருந்த லெதர் பையை மாறி பறிக்க பிரபஞ்சன் கடுப்பாகி அதை தடுக்க கைகலப்பு ஆரம்பமானது. இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் என கட்சி சேர பணத்தை பிரபஞ்சன் பாதுகாப்பாக எடுக்க மாறி பாய்ந்து தட்டிவிட ரூபாய் நோட்டுகள் சிதற கூடவே ஒரு கவரிலிருந்து கடிதம் விழுந்தது. அதை செல்வம் எடுத்து விட்டான். பணத்தை சேகரிப்பதில் முனைப்பாக இருந்த பிரபஞ்சன் அதை கவனிக்கவில்லை. சகலமும் அள்ளிக்கொண்டு பிரபஞ்சன் வாசலுக்கு வந்து விட்டான். கடிதத்தை தர செல்வம் ஓடி வர பிரபஞ்சன் பைக்கை எடுத்து விட்டான். 50,000 இன்று லாபம். இதுவரை இத்தனை பெரிய தொகையை பிரபஞ்சன் சீட்டு விளையாட்டில் சம்பாதித்ததில்லை. அந்த உற்சாகம் தலைக்கேறியது. பொண்டாட்டி ராசி பணம் கொட்டுது. இது நிஜம்தானா? மது வந்த நேரம் எனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாகி விட்டதா? அவளுக்கு தாலி கட்டிய நேரம் பெரிய ராசியான நேரமா? இன்று எங்களுக்கு முதலிரவு. மதுவுக்கு நான் பெரிதாக பரிசளிக்க வேண்டும். நகைக்கு இது போதாது. ஒரு பெரிய ஜவுளிக்கடை வாசலில் பைக்கை நிறுத்தி உள்ளே வந்தான். பட்டு சேலை பிரிவில் நுழைந்தான்.
சேலைகளை அள்ளி போட வைத்து அலசி குங்குமம் நிறத்தில் கிளிப்பச்சை பார்டரில் எடுத்தான். 23,000 பிரமாதமாக இருந்தது. அதை பேக் செய்யும் போது 9.15 பைக்கை எடுத்தான். அதே நேரம் அங்கே வீடு கொந்தளிப்பில் இருந்தது. அம்மா ஈஸ்வரி 7 மணி முதலே பதட்டமாகிவிட்டாள். மதுவை அலங்காரம் செய்து கொள்ள சொன்னாள். அந்த சித்தி சும்மா இருக்கவில்லை. என்னம்மா, மாப்பிள்ளை அப்ப போனவர் இன்னும் வரலையே? 8 மணிக்கு சாப்பாடு வந்து விட்டது. நீ அலங்காரம் பண்ணிக்கோ மது. அவர் இன்னும் வரலையே அத்தை. வந்துடுவான், நீ ரெடியாகு. அப்பாவிடம் வந்து அம்மா புலம்பினாள். என்னங்க இது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. மொய் பணத்தை மொத்தமாக தூக்கிட்டு போயிருக்கான். பல ஆயிரங்கள் இருக்கும். விடிய விடிய ஆடி அத்தனை பணத்தையும் தோத்துட்டு காலையில் வந்து நிற்பான். சூதாடிக்கு முதலரவு எங்கே ஞாபகம் இருக்கும்? அவங்க வீட்டு மனுஷங்க முன்னால நீயும் நானும் தலை குனிஞ்சு நிற்க போகிறோம். இவன் சூதாடிங்கிற கசப்பான உண்மையே நம்ம மருமகள் தெரிஞ்சுக்க போறா. முதலரவும் முடங்கி தன் வாழ்க்கை பாழானா அவ குடும்பம் நம்ம சும்மா விடுமா? அவர் பொறிந்து தள்ளிவிட்டார். அவனுக்கு ஃபோனை போடுங்களேன், நான் பேசுகிறேன். நான் 10 தடவை பண்ணியாச்சு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த கல்யாணம் நடந்தே இருக்க வேண்டாம். மானமா வாழ்ந்தோம், என்னெல்லாம் அசிங்கப்படணுமோ? அம்மா ஈஸ்வரி என்ன பேசுவது என தெரியாமல் நின்றாள். ஃபோனை வாங்கி முயற்சி செய்தால் அணைக்கப்பட்டிருந்தது. சூதாடும் நேரம் யார் தொல்லையும் கூடாது என அணைத்தவன் அதை போட மறந்து விட்டான். இங்கே மது முழு அலங்காரத்துடன் கவலை, கோபம், பயம், தவிப்பு என நிற்க மாமியார் ஈஸ்வரி வந்து நிற்க, அத்தே என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களா? அழத் தொடங்கினாள். பைக்கை எடுத்தபோது மனசுக்குள் ஒரு புத்துணர்ச்சி பொங்கியது. கல்யாண பரிசாக ஏறத்தாழ 50,000 ரூபாய். இதுவரை காணாத பணம். சூதாட்டத்தில் தொடர்ந்து தோற்று ஆயிரக்கணக்கில் இழந்தவன் பிரபஞ்சன். ஜெயித்ததை விட தோற்றதுதான் அதிகம். தொலைத்த இடத்தில் தான் தேட வேண்டும் என்ற வெறி. எத்தனை நல்லவனாக இருந்தாலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறி வந்துவிட்டால் அது பாதையை மாற்றும். உழைக்க வேண்டும், உழைப்பில் கிடைக்கும் பணம் தாமதமாகும். இன்றைய இளைஞர்களுக்கு பொறுமை இல்லை. 40 வயதுக்குள் வாழ்வில் செட்டிலாக வேண்டும் என்ற வெறி. ஊர் சுற்றி நல்ல ஹோட்டலில் சாப்பிட்டு விதவிதமாக உடுத்தி வசதியான நவீன வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு பணம் வேண்டும். அதை குறுகிய காலத்தில் சம்பாதிக்க வேண்டும். இந்த பேராசைதான் சூதாட்டத்துக்கு கதவை திறந்துவிடும் சாவி. அடுத்தபடியாக என்னை விட மற்றவர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்களே என்ற ஆற்றாமை. அவனை விட நான் பெரியாளாக வேண்டும் என்ற அவசரம். கரன்சிகள் கண்களை மறைக்கும் கருப்பு துணி. கண்ணாம்பூச்சி ஆட்டம் தொடங்குவது இங்கேதான். பிரபஞ்சனுக்கு இந்த வெற்றி உள்ளே வேறு மாதிரியாக இறங்கியது. நானும் ஆடத் தெரிந்தவன்தான். இனி என் பக்கம் காற்று வீசும். இதையெல்லாம் மதுவிடம் சொல்ல வேண்டாம். அவளால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் வெற்றியும் பணமும் நிறைய சேரட்டும், பிறகு சொல்லலாம். வீட்டை பைக் நெருங்கும் போது மணி இரவு 10. அதற்குள் அப்பா துரைசாமி டென்ஷனின் உச்சத்தில் இருந்தார். மதுவின் சித்தப்பாவும் அத்தை கணவரும் என்னங்க இது, நேற்று ரிசப்ஷனில் எல்லாரையும் காக்க வச்சார், இங்கே வந்ததும் போயாச்சு, இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சாந்தி முகூர்த்தம் நடக்குமா நடக்காதா? பொண்ணை பெற்றவங்க தவிப்பு உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவர்கள் ஒரு பக்கம் தாளிக்க மது உட்கார்ந்து ஆள துரைசாமிக்கு சூடு ஏறிக்கொண்டே போனது. அந்த நேரம் பைக் ஓசை வாசலில் கேட்க அம்மா ஈஸ்வரின் முகம் மலர்ந்தது. நிறுத்திவிட்டு பிரபஞ்சன் திரும்ப அம்மா ஓடி வந்தாள். இப்படி செஞ்சிட்டியடா, அப்பா கடும் கோபத்தில் இருக்கார். மது குடும்பம் எங்களை தாளிக்கிறாங்க. மது அழுதுகிட்டு இருக்கா. ஏண்டா இப்படி பண்ற? உள்ளே வாம்மா, கோவப்படாதே, நான் சொல்றேன். உள்ளே வந்தான். நேராக மதுவிடம் வந்தான். சாரி மது, ஒரு முக்கிய வேலையா வெளியில மாட்டிட்டேன், அதான் இத்தனை தாமதம். உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கா பாரு மது. அவனை பெட்டியை திறந்து காட்டினான். கவர்ச்சிகரமான பட்டு சேலை. மது கண்களை விரித்தாள். அம்மா ஈஸ்வரி ஓடி வந்து பார்த்தாள். விலையை பார்த்தாள். 20,000 கடந்த விலை. அத்தனை பேரும் வாய்ப்பிழக்க, நண்பனோட அம்மா ஆஸ்பத்திரியில், அவனுக்கு யாரும் இல்லை, அதான் நான் கூடவே இருக்கிற கட்டாயம். ஆபத்தை அவங்க கடந்துட்டாங்க. தன் புருஷன் உதவி செய்ய போய்தான் இத்தனை தாமதம் என புரிய மது முகத்தில் சிரிப்பு வந்தது. இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா மது? இப்பவே கட்டிட்டு வரியா? ரவிக்கை மேட்ச் இல்லையேடா. அம்மா சொல்ல, அண்ணி என்கிட்ட இதே கலரில் ரவிக்கை இருக்கு, நீங்கள் வாங்க. மாப்பிள்ளையே தயாராக சொல்லுங்க, மணி 11. கிழவி வேகமாக சொல்ல பிரபஞ்சன் உள்ளே போக திரும்பி, அப்பா அம்மா வாங்களேன் என் கூட. இவர்கள் பின்தொடர்ந்து உள்ளே வர கதவை சாத்தினான் பிரபஞ்சன். இத்தனை நேரம் சீட்டாடி மொய் பணத்தில் எத்தனை ஆயிரங்கள் தோத்த? இந்த காஸ்ட்லி பட்டு சேலை யாரை ஏமாற்ற? அப்பா, நான் சூதாடினது நிஜம். மொய் பணத்தை மொத்தமாக கொண்டு போனது நிஜம். ஆனால் அதை முதலீடாக வச்சு இன்னைக்கு 50,000 ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். அதில் வாங்கின பட்டுப்புடவை. உன் பணம் பத்திரமா இருக்கு, இந்தா பிடி. அப்பா இதை எதிர்பார்க்கவில்லை. அம்மா முகத்தில் வெளிச்சம் பரவ, சரி சரி, இன்னைக்கு நீ சம்பாதிச்ச காரணமாக உன் சூதாட்டத்தை நான் ஆதரிக்க முடியாது. அதை நியாயப்படுத்தவும் முடியாதுடா. இதுவே இந்த பணத்தை சீட்டில் ஆடி நீ தோத்திருந்தா எந்த முகத்தோட வந்து நிற்ப? எப்படி கேள்வி கேட்குறாங்க தெரியுமா அவங்க? போதும், நிறைய கோட்டை விட்டாலும் இன்னைக்கு ஜெயிச்சிருக்க. இதோட எல்லாத்தையும் நிறுத்திடு. அது உனக்கும் உன்னை நம்பி வந்தவளுக்கும் குடும்பத்துக்கும் நல்லது. போதுங்க, உங்கள் உபதேசங்களுக்கான நேரம் இது இல்லை. இந்த நாள் முடிகிறதுக்குள்ள அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தாகணும். நீங்கள் போங்க. நீ பட்டு வேட்டியை கட்டி ஃப்ரெஷ் பண்ணிட்டு சீக்கிரம் வாடா. சரிம்மா. அவன் போனதும் அம்மா ஈஸ்வரி நெருங்கினாள். அவன் இனி மாறுவான். அவளோட ராசியும் அதுக்கு ஒரு காரணம். நீங்கள் கோவப்படாமல் இருங்க. அவனது மாற்றம் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என அம்மாவுக்கு தெரியவில்லை.
அவன் வாங்கி தந்த புது பட்டு சேலையை கட்டி கண்ணாடியில் அழகு பார்த்தாள் மது. அவள் கண்ணே பட்டுவிடும் போல இருந்தது. சித்தி வந்து பூவை சரி செய்தாள். சித்தி, அவசரப்பட்டு எல்லாரும் அவரை வறுத்து கொட்டினீங்களே, இப்ப என்னாச்சு? அவர் தாமதமா வர காரணம் நண்பனுக்கு உதவி செய்ய போய்தான். எத்தனை விலை உயர்ந்த பட்டுப்புடவை! நம்ம வீட்டில் கூட இத்தனை உசத்தியா வாங்கி தரல. அவசரப்பட்டு பேசி எல்லாரும் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம், புரியுதா? சித்தி பேசவில்லை. மாமியார் ஈஸ்வரி வந்தாள். நீ ரெடியா அம்மா? ரெடியா இருக்கேன் அத்தை. அதற்குள் பட்டு வேட்டியுடன் பிரபஞ்சன் வர இருவருமாக சேர்ந்து பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிகள் வாங்க, மது குடும்பத்து பெரியவர்கள் துரைசாமியிடம் மன்னிப்பு கேட்க, விடுங்க, பதட்டம் வந்தா பொண்ணை தந்தவங்க பேசத்தான் செய்வாங்க. நாங்க உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டேன். இருவரும் பால் மற்ற பொருட்களோடு அலங்கரிக்கப்பட்ட அறையில் நுழையும் போது நேரம் 12க்கு 5 நிமிஷம் குறைவாக இருந்தது. அவள் பாலை பிரபஞ்சன் கையில் தந்து காலில் விழுந்தாள். மது, இந்த ஃபார்மாலிட்டிகள் எதுவும் வேண்டாம். இயல்பாய் இருப்போம். நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். நீயும் நல்ல உத்தியோகத்தில் இருக்க. உலகம் தெரிஞ்ச பொண்ணு நீ. இன்னைக்கு நல்ல நாள். எல்லாம் நடக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லி அனுப்பினாங்களா? 12 தாண்டி அடுத்த நாள் பிறந்தாச்சு. படுத்து தூங்கிடலாமா? அதில் பெரியவங்க சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும். அவங்க காலம் வேற, நம்ம காலம் வேற. நமக்கு கல்யாணம் நிச்சயமாகி 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடந்தாச்சு. ரொம்ப அவசர அடி கல்யாணம் இது. முதல்ல வேண்டாம்னு நான் சொன்னேன். அவங்க கேட்கல. எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தாதான் பொறுப்பு வரும்னு கூவினாங்க. உங்களுக்கு பொறுப்பா? நண்பர் அம்மாவுக்காக உங்கள் முதலரவு பற்றி கூட யோசிக்காமல் உதவி செஞ்சுருக்கீங்க. அவன் முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டான். இவ என்ன அளவுக்கு அதிகமாக நம்புற மாதிரி போய் சொல்லியாச்சு. அதை இனி பராமரிக்கணும். அதை விடு, நாம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு செயல் நமக்குள்ளே பிடிக்காமல் இருந்தாலும் அதை பகிரங்கப்படுத்தி பெரியங்க விமர்சனம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வராமல் நமக்குள்ளே பராமரிக்கணும். புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கணும், சரியா? இதை நானும் ஏற்றுக்கிறேன். ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் நிச்சயமாக பலம் பலவீனங்கள் இருக்கும். யாருமே இங்கே மகாத்மா இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க தயாராக இருக்கணும். என்ன சொல்கிற? நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது ப்ராக்டிக்கலான நிஜம். நீ என்கிட்ட என்ன கேட்கணும்னாலும் கேட்கலாம் மது. அந்த மாதிரி எதுவும் இல்லை, இப்போ தோணலை. அவளது இரு தோள்களிலும் தன் கைகளை பதித்து ஆழமாக அந்த கண்களுக்குள் தன் கண்களை ஊடுருவ விட்டான். தேவதை மாதிரி அழகாயிருக்க மது. அவள் வெட்கமாக அவனை பார்த்து சிரித்தாள். அவன் அவளை மெல்ல அணைத்து கொண்டான். நேரம் இரவு 1 மணி. அவன் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற, அந்த முகூர்த்த நாள் முடிஞ்சு அடுத்த நாள் தொடங்கியாச்சு. இப்போ வேணுமா? அந்த அளவுக்கு நாள் பார்க்குறவளா நீ? ஒரு வாரிசு நல்ல நாளில் உருவாகணும்னு பெரியவங்க சொல்கிறதுல அர்த்தம் இருக்கும். அவள் காது மடலை மெல்ல கடித்தான். இப்போ எல்லாம் யாருக்கும் குழந்தை உடனே உருவாகிறதில்ல மது. ஓகே, உன் விருப்பம். மனைவி சொல்லே மந்திரம். காலை 9 மணிக்கு மது பதட்டமாக எழுந்து வெளியே வந்தாள். மாமியார் குளித்து விளக்கேற்றி பூஜை முடித்து காஃபி தயார் செய்ய, சாரியத்தே தூங்கிட்டேன். நல்லது நடந்திருந்தா சந்தோஷம். நேரம் தாண்டின காரணமா நான் அனுமதிக்கல அத்தை. நான் சொல்லிட்டா வேதமா? கொதிக்கிறதுக்கு முன்னால் இறக்கினா நல்ல குழம்பு கிடைக்காது. புருஷன் கொஞ்சம் வரும்போது நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடாது, புரியுதா? என் பேச்சை எல்லாத்துலேயும் வேத வாக்காய் எடுத்துக்காதே. போய் கூலி. உறவுக்காரர்களின் கூட்டம் ஓய்ந்துவிட வீட்டு மனிதர்கள் மட்டுமே இருந்தார்கள். குளித்துவிட்டு வர அம்மா ஈஸ்வரி சமைத்த காலை பிரேக்ஃபாஸ்ட் விதம் விதமாக இருக்க சாப்பிட தொடங்கினார்கள். சமையலில் எங்கள் அம்மாவை மிஞ்ச முடியாது. நீ கற்றுக்கோ மது. என்னை சந்தோஷப்படுத்த இந்த மாதிரி நீ சொல்லாதே பிரபஞ்சா. நான் கல்யாணமாகி வந்த புதுசில் உங்கள் அப்பா அம்மா புராணம் அக்கா புராணம் பாடுவார். பல ஆண்கள் முதலர்வு நேரத்தில் சந்தோஷமாக இருக்காமல் தன் வீட்டு புராணம் பாடி மனைவிகளை எரிச்சல் மூட்டுவாங்க. நீ அதை செய்யாதே. உனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும் மது? சவுத், நார்த், சைனீஸ்னு 10 வகை தெரியும் அத்தே. போதுமாடா, இனி நம்ம வீட்டு செஃப் மதுதான். மெனு அவளை கேட்டுதான். அத்தே, நீங்கள் ரொம்ப ஓப்பன் டைப். இவ சேம்பர் ஆஃப் காமர்ஸில் பெரிய பதவி, சென்சார் போர்ட் மெம்பர், பெரிய படங்களில் பல சீன்களில் கையை வச்சு அரசியல் பகைக்கே ஆளானவள். தன் மனசில் பட்டதை பேசிடுவா, பயப்படவே மாட்டா. அப்பா அம்மாவின் புகழ் பாடினார். ஆமாம் மது, நாமெல்லாம் புருஷனுக்கு சமமாக வேலைக்கு போய் உழைக்கிற பெண்கள். நல்ல மனைவியா தாயா இருக்கணும். அதே நேரம் சில நியாயங்களை பேசித்தான் ஆகணும். சாப்பிடு. இங்கே நீ மருமகளாக வந்த காரணமா நீ எங்களுக்கு கட்டுப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பூரண சுதந்திரம் உண்டு மது, புரியுதா? சரி, எங்கே ஹனிமூன் போறீங்க? இது வரைக்கும் யோசிக்கலாமா? யோசிச்சு 24 மணி நேரத்தில் சொல்லுங்க. அப்பா பேக்கேஜ் புக் பண்ணுவார். கல்யாணம் முடிஞ்ச சூட்டோட போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் கஷ்டம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. மது உள்ளே போனாள். அப்பா எழுந்து வந்தார். தம்பி, உன் வாழ்க்கையை நல்லபடியாக தொடங்கியாச்சு. அவளும் தகுதியான ஒரு பெண். நேற்று ஒரு நாள் பதறி போயிட்டோம். ஆனால் நீ வந்து சேர்ந்துட்ட. பெத்தவங்க வசதிதான். ஆனால் மனைவிங்கிற உறவு ஒவ்வொரு ஆணுக்கும் பிரதானம். அவ 2வது தாய். அதனால் மனைவி கிட்ட ஒரு புருஷன் எதையும் மறைக்கக்கூடாது. மனசு, பேச்சு, உடம்பு எதையுமே மறைக்காத உறவு புருஷன். மனைவி உறவு மட்டும்தான். அதனால் உன் கடந்த கால தப்புகளை அவகிட்ட சொல்லி இனிமே அது நிகழாதுன்னு உத்தரவாதம் கொடுத்துடு. நான் கல்யாணத்துக்கு முன்னால் அடிக்கடி சரக்கடிப்பேன். அதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் அவளுக்கு தாலி கட்டினேன். அப்புறமா படிப்படியாக குறைச்சி நிறுத்திட்டேன். அவளும் கண்டுக்கல்ல. நல்ல தாம்பத்தியத்துக்கு எதிரியே ஒளிவு மறைவுதான். எங்களால் உன்னை மாற்ற முடியல. அவ அதை செய்யட்டும். உங்க அப்பா பேசுகிற கருத்து தான் எனக்கும். கோயிலுக்கு புறப்படு. இருவரும் வெளியே போக, இவன் மாறுவானா ஈஸ்வரி? அவன் நிச்சயம் மாற்றுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
முதல் நாள் இரவு பிரபஞ்சன் பைக்கில் புறப்பட்டதும் செல்வம் அந்த நாளாக மடித்த காகிதத்துடன் ஓடி வந்தான். அதற்குள் பிரபஞ்சன் புறப்பட்டு விட்டான். பணத்தை விட்டுட்டு போகல, ஏதோ ஒரு பேப்பரை தானே விட்டுட்டு போறான். நாளைக்கு கொடுக்கலாம். என்ன இது? செல்வம் அதை பிரிக்க கடிதம் போல் இருந்தது. மொய்க்கவரில் வந்த கடிதம். பணம் தராமல் வாழ்த்து மட்டுமே சொன்ன பரதேசியார். செல்வம் அதை படிக்க, மது, உனக்கு கல்யாணம்னு நேற்று தான் எனக்கு தெரிய வந்தது. என்கிட்ட உன்னை தந்துட்டு இன்னொருத்தன் தாலியை நீ கட்டிக்கிறது நியாயமா? 2 பேருக்கு நீ செய்கிற துரோகம் இது. நான் இப்போ பெங்களூரில் வந்து சேரும்போது உன் கழுத்தில் யாரோ கட்டின தாலி இருக்கும். உனக்கு சொந்தமான விலை மதிப்பில்லாத ஒன்று என்கிட்ட இருக்கு. அதை உன்கிட்ட ஒப்படைக்க நிச்சயமாக சீக்கிரம் நான் வருவேன். உன் கல்யாண பரிசா அதை நான் தருவேன். நாகேஷ். செல்வம் அதிர்ந்து போனான். ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு அதுக்கும் மேலே போனவளா இவன் மனைவி? இது நிஜமா இல்லை கட்டுக்கதையா? மொய்க்கவரில் இது வந்திருக்கு. இதை முதல்ல பார்த்துருக்க வேண்டியது பிரபஞ்சனோட அப்பா. மொய்க்கவரை இவன் தூக்கிட்டு வந்த காரணமாக அவரால் பார்க்க முடியல. இவனுக்கு சீட்டாட்டத்தில் விட்டதை பிடிக்கிற வெறி. அதனால் இவன் குறி பணத்து மேலே. நான் இப்போ என்ன செய்யலாம்? யோசிக்க தொடங்கினான் செல்வம். அவன் ஒரு கார் கம்பெனியில் மெக்கானிக். கல்யாணம் ஆகாதவன், உதவாக்கரை. இந்த சூதாட்ட கும்பலில் அவனும் ஒரு ஆள். சூதாட நிறைய பணம் தேவை. பிரபஞ்சன் அளவுக்கு கையில் ரொக்கம் இல்லாதவன். பல முறை பணம் கடனாக கேட்டு பிரபஞ்சனிடம் அவமானப்பட்டவன். அந்த கோபம் செல்வத்துக்கு உண்டு. இவனை பழிதீர்க்க இதுதான் சரியான நேரம். இந்த லெட்டரை இவன் கிட்ட காட்டினா மதுவோட கரை படிஞ்ச கடந்த காலம் இவனுக்கு தெரிய வந்தா வாழ்க்கையில புயல் வீசும். நிம்மதியை இழப்பான். இப்பவே அவன் வீட்டுக்கு போய் உண்மையை உடைச்சி முதலிரவே நடக்க விடாம தடுக்கலாம். ஒரு நொடி யோசித்தவன் நாளைக்கு புயலை கிளப்பலாம் என தள்ளி போட்டான். இரவு உறங்கவில்லை. இதை நீ பிரபஞ்சன் கிட்ட சொல்ற காரணமா அவனோட அமைதி குலையும். உனக்கென்ன லாபம்? எதை செஞ்சாலும் அதுல நமக்கு ஒரு லாபம் இருக்கணும்டா. அவன்தான் புத்திசாலி பிஸ்னஸ்மேன். இதுல எனக்கு எப்படி லாபம் வரும்? பிரபஞ்சன் கிட்ட கொடுக்குற கடிதத்தை மது கிட்ட கொடுத்தா? பளிச்சென நிமிர்ந்தான் செல்வம். இது அவளோட வாழ்க்கையில் நடந்த மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கலாம். அந்த கசப்பை மறைச்சு கூட பிரபஞ்சனை கல்யாணம் செஞ்சிருக்கலாம். அந்த உண்மை வெளியில் வர மது அனுமதிப்பாளா? நிச்சயமாக தடுக்கத்தான் நினைப்பா. ரகசியத்தை மறைக்க மது என்ன விலை தருவா? சம்பாதிக்கிற பெண் தானே, என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த கடிதம் காமதேனு. இதை வச்சு நாம் புத்திசாலித்தனமாக ஆதாயம் தேடணும். மறுநாள் செல்வத்துக்கு வெளிச்சமாக விடிந்ததாக உணர்ந்தான். அந்த கடிதத்தை தன் மொபைலில் தெளிவாக அழகாக ஃபோட்டோ பிடித்தான். பிரபஞ்சன் வீட்டுக்கு புறப்பட்டான். அப்பா துரைசாமி வெளியே புறப்பட தயாராக, நானும் வரேன், என்னை சேம்பரில் ட்ராப் பண்ணிடுங்க. அம்மா ஈஸ்வரியும் புறப்பட்டு இருவரும் காரில் வந்து ஏற செல்வம் பைக்கில் வந்து இறங்கினான். அப்பா பார்த்தார். காரை விட்டு இறங்கினார். பிரபஞ்சன் இல்லையா? எதுக்கு பிரபஞ்சனை கேட்குற? அவனை பிக்கப் பண்ணிட்டு போக வந்தேன். எங்க? சூதாட்ட கிளப்புக்கா? அவனை கூப்பிடுங்க. துரைசாமி செல்வத்தை நெருங்கினார். ஓங்கி அறைந்தார். இது எதிர்பாராத செல்வம் தடுமாறி கீழே விழுந்தான். அம்மா பதறியபடி ஓடி வந்தாள். என்னங்க கை நீட்டிட்டீங்க? நீட்டாம பொறுக்கினாய். நேத்து தான் கல்யாணம் ஆகியிருக்கு. அவனை நிம்மதியா வாழ விடாத நாதாரி கும்பல். அடிச்சா போதாது, கொல்லணும் இவனுங்களை. போடா. செல்வம் முறைத்தபடி எழுந்தான். உன் மருமக கெட்டு போனவன்னு இப்பவே போட்டு உடைச்சிடலாமா? இவங்க குடும்பமானத்தை கப்பல் ஏற்றிடலாமா? என்ன லாபம்? எனக்கு வர வேண்டியது வராம போயிடுமே. அவசரப்படக்கூடாது. அம்மா ஈஸ்வரி அருகில் வந்தாள். தம்பி, அவன் பொண்டாட்டியோட அம்மன் கோயிலுக்கு போயிருக்கான். அவனை நிம்மதியா இருக்க விடு. போய் உன் வேலையை பாரு. நீ என்ன ஈஸ்வரி அவன்கிட்ட விளக்கம் சொல்ற? இந்த நாய்களை போலீஸ்ல ஒப்படைக்கணும். வந்து கார்ல ஏறு. கார் புறப்பட்டது. செல்வம் வெறியுடன் நின்றான். கோயிலுக்குள் நுழைந்ததும் பிரபஞ்சனை விட்டு அர்ச்சனை தட்டு மாலை எல்லாம் வாங்கி வர சொன்னாள் மது. அவன் பெயருக்கு அர்ச்சனை முடித்து மாலை சார்த்தி நெய் விளக்கேற்றி பொறுமையாக வழிபாடுகளை அவள் செய்ய பிரபஞ்சன் அவளை பின்பற்றினான். எல்லாம் முடிய அரை மணி நேரத்துக்கு மேல் ஆனது. சர்க்கரை பொங்கல் பிரசாதம். அதை வாங்கி கொண்டு கொலு மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தார்கள். சாரிங்க, உங்களை என் பின்னால அலைய வைக்கிறேன். நல்லதுக்காக எது நடந்தாலும் அதில் தப்பில்லை. உனக்கு தெய்வ பக்தி அதிகமோ? எங்கள் அம்மாவுக்கும் அது உண்டு மது. பெண்களுக்கு ஆண்களை விட பக்தி அதிகம்தான். அதனால் தான் குற்றம் செய்கிறது அதிகமாக ஆண்களாக இருக்காங்களோ? இல்லைப்பா, ஆண்களை குற்றம் செய்ய தூண்டுறதே பெண்கள் தானே இங்கே. என்ன சொல்கிற மது? ஆமாம், ஆண்கள் கிட்ட காமத்தை விதைக்கிற மாதிரி நடந்துக்கிறது பெண்கள் தானே. பணத்தாசை பெண்களுக்கு அதிகமாகி ஆண்களை அவங்க தூண்டுற காரணமாக தானே ஆண்கள் பாதை மாறி போகிறாங்க. குடும்பத்தில் குழப்பம் பெண்களால். இப்போ சொல்லுங்க, கிரைம் ரேட்டை ஏற்றுறது யாரு? ஒரு பெண்ணாக இருந்தும் பெண்கள் மேலே உள்ள தப்புகளை உரிக்கிற பெண்ணா நீ இருக்கிறது ஆச்சரியம்தான். ஆண்களோட தப்புகளை நீ மன்னிப்பியா மது? அதுக்கு நியாயமான காரணம் இருந்தா? பிரபஞ்சனுக்கு அவளிடம் தன் பலவீனங்களை சொல்லிவிடலாமோ என தோன்றியது. அந்த நேரம் செல்வம் பைக்கை நிறுத்திவிட்டு அம்மன் கோயிலுக்குள் நுழைந்தான். தன் பார்வையை நடந்து கொண்டே சுழற்றினான். படியேறி மேலே வந்தான். சன்னதிக்கு வந்தான். ஒரு தப்பான காரியத்துக்கு வந்ததால் அம்மனை பார்க்கும் துணிவு வரவில்லை. பிரகாரத்தை சுற்றி வந்தான். அதே நேரம் பிரபஞ்சன் எழுந்தான். போகலாமா மது? வீட்டுக்கு தானே. வெளியில் சாப்பிட்டுட்டு ஏதாவது மாலுக்கு போய் சுத்தலாம். அந்த நேரம் பிரபஞ்சனுக்கு ஃபோன் வர பார்த்தான். சூதாட்ட தோழன் அழகு. எடுக்கலாமா வேண்டாமா என யோசனை வந்தது. ஆனாலும் தனியாக வந்து எடுத்தான். என்னப்பா, இனி ஆட வருவியா மாட்டியா? 50,000 ஜெயிச்சிருக்க. உன் சம்சார ராசி மறுபடியும் பணம் கொட்டினா? வாடா, இப்போ நாங்கள் கோயிலில் இருக்கோம். அவங்களை வீட்டில் விட்டுட்டு புறப்பட்டு வா மாப்ள. இல்லடா, ஒரு வாரத்துக்கு சூதாட்டத்துக்கு லீவு. தேனிலவும் முடிச்சுட்டு வந்து கச்சேரியை வச்சுக்கலாம்.
இந்த பேச்சு வளரும் நேரம் மது பிரகாரத்தில் தனியாக நடக்க காத்திருந்த செல்வம் மதுவை நெருங்கி விட்டான். சிஸ்டர், ஒரு நிமிஷம். என்ன வேணும்? இந்த லெட்டரை நீங்க படிக்கணும். கோயிலுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு லெட்டர் தரியா? என் புருஷன் அங்கே இருக்கார். நான் தனியா வரல. தெரிஞ்சுதான் வந்தேன் இங்க. இதை உன் புருஷன் படிச்சா நீங்க சேர்ந்து கோயிலுக்கு வரது இது முதலும் கடைசியுமா இருக்கும். நீ படிச்சா வேற கதை. என் ஃபோன் நம்பர் இதில் இருக்கு. படிச்சுட்டு நிச்சயமா நீயே கூப்பிடுவ. பிடி. அவள் கையில் அதை திணித்துவிட்டு செல்வம் கோயிலின் பின்பக்கமாக மறைய மது கடிதத்தை பிரித்தாள். படிக்கத் தொடங்கி பேசிக் கொண்டிருந்த பிரபஞ்சன் ஃபோனை கட் செய்து திரும்பினான். மது படிக்க படிக்க அதிர்ச்சியானாள். பிரபஞ்சன் நெருங்கி கொண்டிருந்தான். மது வியர்த்தாள். பிரபஞ்சன் நெருங்கிவிட சட்டென அதை தன் ரவிக்கைக்குள் மறைத்தாள் மது. போகலாமா மது? சாரி, என் ஃப்ரெண்ட், நிறைய நேரம் போயிடுச்சு, வா. கூடவே நடந்த மது தடுமாறி விழப்போக பிரபஞ்சன் சட்டென பிடித்தான். என்னாச்சு மது? தெரியல, தலை சுத்துற மாதிரி இருந்தது. முதல்ல உட்காரு, விழுந்துட போற. அவளை பிடித்து உட்கார வைத்தான். ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது மது? ராத்திரி நாம தூங்க 1 மணிக்கு மேலே ஆச்சு. கல்யாண களைப்பே நமக்கு போகல, அதான். பாட்டில் தண்ணீரை அவள் முகத்தில் தெளித்து குடிக்கவும் தந்தான். அவளை தன் மேல் சாய்த்து கொண்டான். மதுவுக்கு இதமாக இருந்தது. அதே நேரம் உள்ளே இருந்த கடிதம் உறுத்தியது. அவளை பதற வைத்தது. போகலாம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாகும். டாக்டர் கிட்ட போகலாமா மது? வேண்டாம்ப்பா, இப்போ தெளிஞ்சிட்டேன், போகலாம். வீடு திரும்ப அப்பா அம்மா இல்லை. மது வந்து படுத்து விட்டாள். அவன் கட்டிலில் அருகில் உட்கார அவனது அக்கறை சந்தோஷமாக இருந்தது. அவளை நெகிழ வைத்தது. அதே சமயம் இப்போது தனிமை தேவைப்பட்டது. அவன் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை என தோன்றியது. திரும்பி படுக்க ரவிக்கைக்குள் இருந்த கடிதம் குத்தியது. மெல்ல எழுந்து பாத்ரூமுக்கு நடந்தாள். நான் கூட வரட்டுமா? இல்லைங்க, வேண்டாம். நீங்கள் பயப்படாதீங்க. குளியலறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள். அவசரமாக கடிதத்தை வெளியே எடுத்தாள். திரும்பவும் படித்தாள். என்கிட்ட உன்னை தந்துட்டு இன்னொருத்தன் கிட்ட நீ தாலி கட்டிக்கிறது நியாயமா? 2 பேருக்கு நீ செய்கிற துரோகம். என்கிட்ட உள்ள விலை மதிப்பில்லாத உன் பொருளை கல்யாண பரிசா உனக்கு தர நான் வருவேன். நாகேஷ். கடிதத்தை பொடி பொடியாக கிழித்து டாய்லெட்டில் போட்டு ஃப்ளஷ் செய்தாள். அந்த நம்பரை குறித்து வைக்காதது இடித்தது. அப்படியே கதவில் சாய்ந்தாள். இதை தந்தவன் யார்? அவன் நோக்கம் என்ன? உள்நோக்கம் இல்லாமல் ஒரு ஆள் கோயில் வரை தேடி வருவானா? இதன் மூலம் என்ன பிரச்சனை தொடங்கப் போகிறது? பல கேள்விகளுக்கு அவளிடம் பதில் இல்லை. மாலை வீடு திரும்பி விட்டார்கள் அப்பா அம்மா. உள்ளே படுத்திருந்தாள் மது. பிரபஞ்சன் விவரம் சொல்ல இருவரும் பதறி உள்ளே வந்தார்கள். அவர்கள் காட்டிய அக்கறை பதட்டம் மதுவுக்குள் கலவரத்தை உண்டாக்கியது. உங்க 2 பேரை கலந்து பேசி 7 நாள் மாலத்தீவுக்கு தேனிலவு பேக்கேஜ் போடலாம்னு நினச்சோம். அப்பா சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளை மறுநாள் புக் பண்ணுங்க. அத்தே, உடனே வேண்டாம்னு தோணுது. எதுக்கு பயப்படுற? அவன் உன் கூட இருக்கானே. மதுவின் அப்பா அம்மா வர மதுவுக்கு ஆறுதலாக இருந்தது. மறு வீட்டுக்கு அழைக்க அவர்கள் வந்திருந்தார்கள். இதை ஈஸ்வரி சொன்னாள். எப்போ அனுப்பி வைக்கிறீங்க? இன்னைக்கே கூட்டிகிட்டு போங்க. உங்களை பிரிஞ்சு வந்த ஏக்கம் கூட ஒரு காரணமாக இருக்கும். 2 பேரும் உடனே புறப்படுங்க. ஒரு நாள் முழுசா இருந்துட்டு வாங்க. தேனிலவுக்கு புறப்பட சரியா இருக்கும். இங்கே அவளுக்கு ஒரு குறையும் இருக்காது. தைரியமாக கூட்டிட்டு போங்க. பிரபஞ்சனை அப்பா தனியாக அழைத்தார். ஏண்டா, ஏன் மதுவுக்கு இந்த சோர்வு திடீர்னு? உன் சூதாட்ட சங்கதி தெரிஞ்சு போச்சா? அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து சீட்டாட போயிடாத, புரியுதா? நல்ல பொண்ணு, அதை புரிஞ்சு நடந்துக்கோ. பிரபஞ்சனுக்கு எரிச்சலாக இருந்தாலும் தலையை ஆட்டினான். புறப்பட்டார்கள். அவர்களை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த அப்பா, அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு ஈஸ்வரி. கோயிலுக்கு போகும்போது உற்சாகமாக இருந்த பொண்ணு இப்போ துவண்டு போயிருக்கா. வீட்டுக்கு வந்த அந்த பொறுக்கி கோயிலுக்கு போய் பற்ற வச்சுட்டானா? நீங்கள் அவசரப்பட்டு கையை நீட்டிட்டீங்க. அந்த ஆத்திரம் தப்பா முடியக்கூடாதுன்னு நான் கவலைப்பட்டேன். அப்படி அவன் உளறி இருந்தா மதுவை விட நம்ம பையன்தான் பதட்டமாக இருப்பான். அவங்க மத்தியில் உள்ள இணக்கமும் குறையிலேயே இருக்காதுங்க. வேறு ஏதோ பிரச்சனை. மது உடனே தயாராகிவிட்டாள். நீ உங்கள் அம்மா கூட போறியா? நான் சாயங்காலமா வரட்டுமா மது? பிரபஞ்சன் கேட்க அப்பா முகம் மாறிவிட்டது. அம்மாவை பார்த்தார். இதை பாரப்பா, நீ கண்டிப்பா அவளோட போகணும். மறு வீட்டுக்கு போகும்போது தம்பதிகளாதாண்டா போகணும். அத்தை, அவருக்கு வேலை இருந்தா போகட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. மதுவே சொல்லிட்டாளேம்மா. இல்லடா, உங்களை அவங்க ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். அதுதான் முறை. நீயும் போகணும். வேறு வழியில்லாமல் பிரபஞ்சன் புறப்பட்டான். அங்கே வந்து சேர ஆரத்தி எடுத்து வரவேற்றார்கள். பிறகு விளக்கேற்றி இருவருக்கும் பால் பழம் தந்து சடங்குகள் நிறைவேறியது. மாலை நேரமாகிவிட்டது. இரவு விருந்து அம்மா தயார் செய்ய, என்னங்க, நீங்கள் வெளியில் போகணும்னா போயிட்டு வாங்க. உள்ளே அடைஞ்சு கிடந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும். பிரபஞ்சன் சந்தோஷமாக அவளை பார்த்தான். இவள் என்னை இறுக்கி பிடிப்பதில்லை. தன் முந்தானையில் என்னை முடிந்து கொண்டு கஷ்டம் தருவதில்லை. என்னை சுதந்திரமாக விடுகிறாள். என் சுயரூபம் தெரிந்தால் அனுமதிப்பாளா? அவன் புறப்பட்டான். மாப்பிள்ள, சாப்பிட வந்துடுங்க, நாங்கள் காத்திருப்போம். 2 மணி நேரத்தில் வந்துடுவேன் அத்தை. அவன் வெளியே வந்து 10 நிமிஷங்களில் அப்பாவின் ஃபோன் வந்தது. நாங்கள் மதுவுக்கு ஃபோன் பண்ணினோம். நீ கிளம்பிட்டதா சொன்னா. சூதாட்டத்துக்கா? வேண்டாம்டா, நாங்கள் அவ்வளோ சொல்லியும் நீ அதையே செஞ்சா எங்களுக்கு என்ன மரியாதை? நீங்கள் காலையில் கோயிலுக்கு போன நேரம் அந்த பொறுக்கி செல்வம் வந்து உன்னை கூப்பிட்டான். நான் மறுக்க திமிரா பேசினான். அரைஞ்சேன். இந்த புறம்போக்குகளின் சாகவாசத்தை தயவு செஞ்சு விட்டுரு. இல்லைன்னா உன்னை விட்டு நாங்கள் போக நேரும். அம்மா வாங்கி கொண்டாள். புரிஞ்சுக்கூடா தம்பி, எங்களை அசிங்கப்படுத்தாதே. மது நல்ல பொண்ணு, உன்னை நம்புறா. அந்த நம்பிக்கையை சிதைச்சிடாதே.
பிரபஞ்சன் லேசான எரிச்சலுடன் செல்வத்தின் மேல் மிதமிஞ்சிய கோபத்துடன் பைக்கை உதைத்தான். அதே நேரம் வீட்டில் அப்பா யாருடனோ போனில் பேச அம்மாவை இழுத்து கதவை சாத்தினாள் மது. ஏண்டி, சமைக்கணும், நிறைய வேலை இருக்கு. நான் உன்கிட்ட பேசணுமா? அதுக்காக தான் அவரை வெளியில் அனுப்பினேன். உன் குரல்ல ஏன் இத்தனை பதட்டம்? உன் மாமியார் நல்லவங்களா இருக்காங்களே, ஏதாவது பிரச்சனையா? உன் வீட்டுக்காரர் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரா? எல்லாம் முடிஞ்சுதா? அவர் மாமா அத்தை எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. மற்றதெல்லாம் நடக்கும். புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அப்புறமா என்னடி பிரச்சனை? என் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு நடந்திருக்கா? யாருமா நாகேஷ்? அம்மா முகம் மாறியது. அதை மறைக்க அம்மா பாடுபட்டாள். உன் வாழ்க்கையில் தப்பு நடந்தா உனக்கே அது தெரியாமல் இருக்குமா மது? அம்மா, தயவு செஞ்சு எதையும் என்கிட்ட மறைக்காதே. இது என் வாழ்க்கை பிரச்சனை. நீ எதுக்காக இத்தனை கேள்விகளை கேட்குற மது? அம்மா, கோயிலில் யாரோ ஒருத்தன் என்கிட்ட ஒரு லெட்டரை கொண்டு வந்து தந்தான். நான் ஏற்கனவே என்னை இழந்துட்டதா அதில் இருக்கு. புருஷனுக்கு நான் துரோகம் செய்கிறதா எழுதியிருக்கு. என்னோட விலை உயர்ந்த பொருளை கல்யாண பரிசா தர அவன் வரானாம். நாகேஷ்னு எழுதியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யலையேம்மா. யாரோ காலிங் பெல் அடிக்க, சரி அப்புறமா பேசலாம். அம்மா போய் கதவை திறக்க, கல்யாணத்தை விசாரிக்க தெரிந்த குடும்பம் ஒன்று வந்திருக்க அம்மா வரவேற்றாள். அப்பாவின் நண்பர் குடும்பம். மது மறு வீட்டுக்கு வந்திருக்காளா? அம்மா அழைக்க மது வந்து அவர்களிடம் ஒப்புக்கு 4 வார்த்தைகள் பேசிவிட்டு உள்ளே வந்து கதவை சாத்தி கொண்டாள். அம்மா முகம் சரியா இல்லை. ஏன்? பிரபஞ்சன் உள்ளே நுழைய சூதாட்ட கும்பல் அவனை கைத்தட்டி ஆரவாரமாக வரவேற்றது. அதில் ஏராளமாக பணத்தை இழந்த மாரி, செல்வம் என எல்லாருமே இருந்தார்கள். என்ன புது மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. கல்யாணமான புது புது அனுபவங்கள் கிடைக்குமே. சீட்டுக்கட்டு ராணிகளை தவிர வேற ராணிகளை பார்த்த அனுபவம் இல்லை. அதான் இத்தனை சீக்கிரம் நீ கிளப்புக்கு வருவேன் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஒரு ரவுண்ட் போடலாமா? நான் இன்னைக்கு அந்த மூடில் வரல. உங்களை எல்லாம் சும்மா பார்க்க வந்தேன். செல்வத்தோட தனியாக பேச வந்தேன். வாடா செல்வம். செல்வத்துக்கு குழப்பமாக இருந்தது. கோயிலில் கடிதத்தை மதுவிடம் தந்து ஒரு முழு நாள் ஆகிவிட்டது. என் ஃபோன் நம்பரும் அதில் இருக்கு. இந்த நேரம் அவன் மிரண்டு என்னை காண்டாக்ட் பண்ணி இருக்கணும். ஆனால் பண்ணல. நாள் முழுக்க காத்திருந்த செல்வத்துக்கு ஏமாற்றம். கடிதம் அவளை பாதிக்கவில்லையா? என் கணக்கு தப்பாகி விட்டதா? இவன் ஏன் வந்திருக்கான்? என்னை ஏன் தனியாக கூப்பிடுறான்? இவன்கிட்ட லெட்டரை மது காட்டினாளா? தன் அந்தரங்கத்தை உரிக்கும் ஒரு லெட்டரை புருஷன்கிட்ட ஒரு மனைவி காட்டுவாளா? இல்லை, இது வேண்டாத எதிரிகளின் பொய் லெட்டரா? அப்படியே இருந்தாலும் தந்தை என் பேர் செல்வம்னு அவளுக்கு தெரியாதே. செல்வம், நின்றுக்கிட்டே தூங்குறியா? வாடா என் கூட. செல்வம் அவனை பின்தொடர தனி இடத்துக்கு வந்தார்கள். நேற்று காலையில் எங்கள் வீட்டுக்கு எதுக்கு போன? அது உன்னை பார்த்து. அப்பா கிட்ட திமிரா பேசினியா? அவர் உன்னை அரைஞ்சாரா? ஓ, பிரச்சனை இதுவா? அவர் கோவப்படுற அளவுக்கு நான் தப்பா எதுவும் பேசலடா. அவர் தாறுமாறா திட்டி அடிச்சிட்டார். நீ எதுக்கு என்னை பார்க்க வந்த? அதை சொல்லு. அந்த பக்கமாக வந்தேன். உன் வீடு அதே தெருவில் இருந்த காரணமாக பார்க்க வந்தேன். உங்கள் அப்பாவுக்கு சீட்டாட சிநேகிதம்னு ஆத்திரம். அதை நான் பெருசாக எடுத்துக்கலடா. உன் சம்சாரத்துக்கு நீ சூதாடின்னு தெரியுமா? இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் நான் சொல்லிடுவேன். அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? நான் சொல்லாத வரைக்கும் அவள் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல்? இப்போ மறுவீடு வந்திருக்கோம். என்னை வெளியில் அவள் தான் அனுப்பி வச்சா. என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. ஏன் நாங்கள் சண்டை போட்டுக்கணும்னு நீ காத்துக்கிட்டு இருக்கியா? செல்வத்துக்கு குழப்பம் அதிகமானது. அப்படி ஒரு கடித குண்டு வெடித்தும் அவளை அது தாக்கவில்லையா? அவள் அதில் சொன்னபடி குற்றவாளியாக இருந்தால் பயந்து எனக்கு ஃபோன் செய்திருப்பாள். அப்பாவியாக இருந்தால் கணவனிடம் கடிதத்தை காட்டியிருப்பாள். ரெண்டுமே நடக்காம ஜாலியாக மறுவீடு வந்திருக்கா. எப்படி? ஒருவேளை லெட்டரை படிக்காம கிழிச்சி போட்டுட்டாளா? சரிடா, நான் புறப்படுறேன். மாறி வந்து ஆட்டத்துக்கு வற்புறுத்த பிரபஞ்சன் ஒரே ஒரு ஆட்டத்துக்கு சம்மதித்தான். 6 பேரும் தயாராக இருக்க ஆட்டம் தொடங்கியது. 15 நிமிஷங்களில் பிரபஞ்சன் வெற்றி பெற்று கையில் 24,000 ரூபாய். பிரபஞ்சனே இதை எதிர்பார்க்கவில்லை. இவன் பொண்டாட்டி சந்தேகமே இல்லாமல் குபேரலட்சுமி தாண்டா. இனிமே எத்தனை ஆட்டங்கள் ஆடினாலும் இவன் தாண்டா ஜெயிப்பான் போல. உற்சாகத்தின் உச்சியில் இருந்த பிரபஞ்சன் சந்தோஷமாக பைக்கை உதைத்தான். இது நிஜம்தானா? மது உண்மையிலேயே குபேரலட்சுமி தானா? பணம் கொட்டுகிறதே. பைக்கை நிறுத்தி ஒரு கடையில் அவளுக்கு சில மேக்கப் சாதனங்கள், கைப்பை என சேகரித்து கொண்டான். நிறைய இனிப்பு, பழங்கள் என வாங்கி கொண்டான். புறப்பட்டு வந்து விட்டான். அங்கே உறவும் நட்பும் மாறி மாறி வந்ததால் மதுவால் அதற்கு மேல் அம்மாவிடம் பேச முடியவில்லை. அவர்கள் போக இரவு 9க்கு பிரபஞ்சன் வந்து விட்டான். மாப்பிள்ளை வந்தாச்சு மது. பெரிய பையே மதுவிடம் தந்தான். அத்தையிடம் இன்னொரு பை. எதுக்கு மாப்பிள்ளை இத்தனை? மது பிரித்து பார்க்க அவளுக்கு ஏராளமான பொருட்கள். அன்னைக்கு 23,000க்கு பட்டு சேலை, இப்போ 6,000மா? மாப்பிள்ளை ஆசையாக வாங்கி தரார்டி. மாப்பிள்ளை கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். மதுவுடன் உள்ளே வந்தான். அவனது காதலை பார்த்து மதுவின் தவிப்பு அதிகமானது. ஏன் சோர்வாக இருக்க இன்னமும்? உடம்பு சரியாகலையா மது? இல்லைங்க, நீங்களும் போன பிறகு தூங்கிட்டேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வாங்க சாப்பிடலாம். அம்மா பெரிய விருந்தே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. மதுவின் அம்மா பரிமாற சாப்பிட்டார்கள். பிரபஞ்சன் ருசித்து சாப்பிட்டான். எங்கள் அம்மா சமையலை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. மாமியார் உச்சிக்குளிர்ந்து போனார். மாமனாருடன் கலகலப்பாக ஒரு தோழனை போல நிறைய பேசினான் பிரபஞ்சன். இரவு மணி 10 விட்டது. 2வது இரவுக்கு இவர்களுக்கு அறையை இங்கும் அலங்கரித்திருக்க மதுவை உள்ளே அழைத்து அம்மா பாலை தந்தாள். அம்மா, அவர் என்கிட்ட ரொம்ப பாசமாயிருக்கார். உன்கிட்ட அப்பா கிட்ட ஒரு மகனை போல நடக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. என்னால் அவர் சந்தோஷத்துக்கு ஈடு கொடுக்க முடியும்னு தோணலம்மா.
இதை பாரு, நீ எந்த தப்பும் பண்ணல மது. அது உனக்கே தெரியும். அப்புறமா எதுக்கு குற்ற உணர்ச்சி உனக்கு? மாப்பிள்ளை கூட சந்தோஷமா இருமா. அம்மா, அந்த கொடைக்கானல் விபத்துக்கு பிறகு நான் 3 மாசம் நினைவில்லாம இருந்ததா நீ சொல்லியிருக்க இல்லையா? ஆமாம். அதில் நீ தெளிஞ்சு வந்து 6 மாசத்துல உன் கல்யாணம் நடந்தாச்சே. அப்புறமா என்ன விபரீதம் நடக்க முடியும்? அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு மது? யாரோ நம்ம பிடிக்காதவங்க கிளப்பி விடுற புரளி. யார் இந்த லெட்டரை உனக்கு தந்தது? அவனை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் கோயிலுக்கு போன சமயம் இவர் இல்லாத நொடியில் அவன் வந்து தந்துட்டு போனான்மா. விடுமா, நம்மக்கிட்ட நமக்கு தெரிஞ்சு தப்பு இல்லாதப்ப நாம குழம்பிக்க கூடாது. விட்டுரு. அவர் கூட சந்தோஷமாயிரு. அவர் காத்திருப்பார். பாலை எடுத்துட்டு போ. அவளை அனுப்பிவிட்டு அம்மா மற்ற வேலைகளை முடித்து தன் அறைக்கு வர அப்பா காத்திருந்தார். என்ன பிரச்சனை சுப்பு? மது அங்கேயும் சரியா இல்லை, இங்கே வந்தும் சரியா இல்லை. உள்ளே உன்னை கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் பேசினாலே. மாப்பிள்ளை நல்லவராக இருக்காரே. அவர் நல்லவர்தான். அவங்க பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இவகிட்ட தான். இவகிட்ட பிரச்சனையா? அந்த கொடைக்கானல் பிரச்சனை வேற வடிவத்தில் தலை தூக்குதுங்க. அப்பா அதிர்ச்சியுடன் தலையை தூக்கினார். அம்மா அந்த லெட்டர் விவகாரத்தை மது சொன்னதை சொன்னாள். அந்த லெட்டர் இப்போ யார்கிட்ட இருக்கு? அதை இவ அழிச்சிட்டா. சரி, அதுவும் நல்லது தானே. இல்லை சுப்பு, மிரட்டணும்னு யாராவது களத்தில் இறங்கி இருந்தா இந்த ஆதாரம் அவன் கையில் இருக்கும் நிச்சயமா. யார் நாகேஷ்? இந்த பெயரை கேள்விப்படலையே. நீ என்ன சொன்ன அவகிட்ட? அவளே கொடைக்கானல் விபத்துன்னு ஆரம்பிச்சா. 3 மாதம் நினைவில்லாமல் இருந்தேன்னு நீ சொல்லியிருக்கியேன்னு கேட்டா. அவளுக்கு அந்த ஏரியாவில் சந்தேகம் வந்திருக்கு. நீ என்ன சொன்ன சுப்பு? 3 மாதம் கழிச்சு நீ தெளிஞ்சு 6 மாதத்தில் உன் கல்யாணம் நடந்தாச்சேன்னு சொல்லி சமாளித்தேன். உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் தப்பு எப்படி நடக்கும்னு கேட்டு உள்ளே அனுப்பியிருக்கேன். நல்லது, இதையே பராமரிக்கலாம். ஆனால் இவ தொட்டா சுருங்கி யோசிப்பா நிறைய. இவ சரியா இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சா பிரச்சனை பெருசாகும். புரிஞ்சு இவ நடந்தா நல்லது. எப்படிங்க இந்த பூதம் யாரால கிளம்புது? கேட்காதே சுப்பு. ஒரு பொய்யை மறைக்க பல பொய்களை நாம் 2 பேரும் சொல்கிறோம். பையனை ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைக்கிற காரணமாக அவனுக்கு எதுவும் தெரியாது. இவ வேலை பார்க்குற பொண்ணு. அந்த வேலை அந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு இடம் மாறி வந்தாச்சே. இது வரைக்கும் இவளால் 3 ஊர் மாறியாச்சு. நான் சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறேன். 4 ஊரில் நமக்கு கிளைகள் இருக்குது. அதனால் நாடோடி வாழ்க்கை சாத்தியமாச்சு சுப்பு. நாம் ஊருக்கு ஊர் தாவினாலும் பழைய ஊரில் உள்ளவங்க அதே ஆட்கள். அவங்க இங்கே வரக்கூடாதா? மதுவும் அங்கே டீச்சராக இருந்தா. இங்கே வந்து தனியாரில் சிபாரிசில் எனக்கு தெரிஞ்சவர் மூலம் வேலை வாங்கி தந்தேன். சீக்கிரமாக கல்யாணம் செஞ்சு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினச்சோம். கல்யாணம் நாம் விரும்பினபடி நடந்தாச்சு. ஆனால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குதே சுப்பு. அதாங்க எனக்கு பயம். அருமையான மாப்பிள்ளை, அதை விட அற்புதமான குடும்பம். ஆனால் உண்மைகள் வெளியில் வந்தால் இவ வாழ்க்கை என்னாகும்? இரு சுப்பு, இன்னைக்கு பிரச்சனை இல்லை. அதை நினச்சி சந்தோஷப்படு. நாளைக்கு விடியும் போது வர பிரச்சனைகளை நாளைக்கு பார்த்துக்கலாம். 3 வருஷமாக இப்படித்தானே ஓடுது நம்ம வாழ்க்கை. இவளுக்கு அவசரமாக கல்யாணம் செஞ்சது தப்போ? கழுத்தில் ஒரு தாலி ஏறாமல் இவன் நம்ம கூட இருந்திருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் 3 பேரோட போயிருக்கும். இப்போ ஒரு நல்ல குடும்பத்தை நாம் நாசம் பண்ணிட்டோமோன்னு தோணுது. வேண்டாம், நீ எதையும் மதுக்கிட்ட உளராதே. அப்புறமா அது அவங்க குடும்பத்தில் எதிரொலிக்கும் சுப்பு. ஜாக்கிரதை. இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதே. விட்டுரு. எதையாவது கிளறி என்னெல்லாம் வெளியே வரும்னு தெரியாது இல்லையா? சுப்லட்சுமி பேசவில்லை. ஆனால் மகளின் வாழ்வு குறித்த ஆழமான பயம் அடிநெஞ்சில் இறங்கியது. இருவரும் தூக்கம் துறந்தார்கள். அதே நேரம் பிரபஞ்சனிடம் பாலை தந்து பேசினாலும் உள்ளே இருந்த நிரடல் காரணமாக மதுவால் இயல்பாக இருக்க முடியவில்லை. நீ சரியா இல்லை மது. என்ன சொல்றீங்க? அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். கோயிலில் தலை சுத்தின பிறகு நீ இன்னும் பழைய நிலைக்கு வரல. நாளைக்கு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். இப்போ நீ தூங்கு மது. சாரிங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக என் கூட வந்தீங்க. இந்த வீட்லேயும் அப்படித்தான் இருக்கீங்க. ஆனால் என்னால் உங்களுக்கு எந்த விதத்திலும் ஈடு கொடுக்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குற்ற உணர்ச்சியாக இருக்குங்க. மது அழத் தொடங்கினாள். ஏய், என்ன இது? எதுக்காக நீ அழற? உடம்பு முடியலைன்னா அது ஒரு குற்றமா? உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியாதா மது? உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடட்டா? எனக்கு அவங்க 2 பேருக்கும் மேலே உங்கள் பரிவுதான் என்னை கலங்க வைக்குது. நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க மது. படுமா. அவன் மடியில் தலை வைத்து படுத்தாள். அவள் கூந்தலை மெல்ல வருடி தந்தான் பிரபஞ்சன். மதுவால் அவன் அன்பை தாங்க முடியவில்லை. இவரிடம் எதையும் உழைக்கக்கூடாது. கடித சங்கதியை சொல்லிடணும். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட நிச்சயமாக குற்றமில்லை. அப்புறமா நான் ஏன் பயப்படணும்? நாளைக்கு விடிஞ்சதும் அவர்கிட்ட இதை சொல்லி யார் இதுன்னு தெரியலன்னு சொல்லிடணும். நாளைய பொழுது அவள் எதிர்பாராத விதமாக விடியும் என்று அவளுக்கு எப்படி தெரியும்? காலை மது உறங்கி கொண்டிருந்தாள். பிரபஞ்சன் எழுந்து வந்தான். மாப்பிள்ள, பல் தேய்ச்சிட்டு வாங்க, காஃபி தரேன். மது தூங்குறாளா? அவள் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கா அத்தே. அவள் உடம்பு சரியாகலை. இங்கே பக்கத்தில் லேடி டாக்டர் யாராவது இருக்காங்களா? ஏன், டாக்டர்கிட்ட எதுக்கு போகணும்? ஒரு தடவை பார்த்துட்டா நல்லது இல்லையா அத்தை? மதுவே எழுந்து வந்தாள். இல்லைங்க, இப்போ நான் கிளியராக இருக்கேன். அத்தை ஃபோன் பண்ணினாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு புறப்படுறோம். பிரபஞ்சன் குளிக்க போனான். அம்மா, அவர்கிட்ட அந்த லெட்டர் மேட்ரை நான் சொல்லிட போகிறேன். பைத்தியமாடி உனக்கு. ஏம்மா, நான் எந்த தப்பும் செய்யலையே. இந்த லெட்டரில் உள்ளது எதுவும் எனக்கு புரியலை. என்கிட்ட குற்றம் இல்லாதப்ப நான் ஏன் புருஷன்கிட்ட இதை மறைக்கணும்? அப்பா அருகில் வந்தார். நீ சொல்கிறது சரிதான்மா. ஆனால் தாம்பத்தியத்தில் எல்லாம் நேராக இருக்கிற வரைக்கும் அது சொர்க்கமாக இனிக்கும்.
கொஞ்சம் பிசகிட்டா நரகமாயிடும். குற்றமே இல்லைனாலும் நல்லது கூட தப்பா தெரியும். வேண்டாம்மா. இந்த லெட்டருக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அதை பற்றி நீ ஏன் பேசணும்? மது, விட்ரு. சொந்த காசுல நாமே சூனியம் வைக்க வேண்டாமே. சொல்றதை கேளுமா. அனுபவப்பட்டவன் சொல்றேன். குளித்துவிட்டு பிரபஞ்சன் வந்து விட மது குளிக்கப் போனாள். இருவருக்கும் காலை உணவு தந்து சாப்பிட வைத்து அவர்களுக்கு சீர் தந்து மரியாதை செய்து பெற்றவர்கள் வழி அனுப்பினார்கள். ஆனால் உள்ளே இருந்த கலவரம் அதிகமானது. தன் வாழ்க்கையில் ஏதோ நடந்த குழப்பம் மதுக்கிட்ட நிறைய இருக்கு. இந்த லெட்டர் காரணமாக அவள் பாதிக்கப்பட்டிருக்கா. ஏற்கனவே இருட்டான அவளுக்கு தெரியாத 3 மாதம், நமக்கு தெரிஞ்ச 2 வருஷம். இது எங்கே கொண்டு போய் விடும்னு தெரியலையே. இந்த லெட்டர் தந்தவனையும் லெட்டர் எழுதின நாகேஷையும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? எதுக்கு சுப்பு? புத்தி எதுன்னு விசாரிச்சு அதுக்குள்ளே கையை விடணுமா? இப்போவும் சொல்கிறேன், அதோட போக்கில் விடு, எல்லாம் சரியாகும். ஆனால் நம்ம பொண்ணு நிம்மதியாக இருப்பான்னு எனக்கு தோணலை. என்னடி செய்ய சொல்கிற? ஓவராக என்ன டென்ஷன் படுத்தினா எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும் சுப்பு. நம்ம பொண்ணோட பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பதட்டம் இல்லையா? என்கிட்ட நீங்கள் கோவப்பட்டா நான் எங்கே போவேன்? சரி நீ அழாதே. பொம்பளை சுலபமாக அழலாம், ஆம்பளை எங்கே போய் அழறது? அடுத்து மகளின் வாழ்வில் என்ன நடக்குமோ என்ற பதட்டம் இருவரையும் கனமாக ஆக்கிரமித்தது. இங்கே பிரபஞ்சன், மது வீடு திரும்பி விட்டார்கள். என்னம்மா, இப்போ உடம்புக்கு எதுவும் இல்லையே? இல்லாத்த, அவள் பொய் சொல்கிறாம்மா. அங்கேயும் சோர்வாத்தான் இருந்தா. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுமா? வேண்டாம் அத்தை, இங்கே வந்து உங்களை பார்த்ததும் எனக்கு தெம்பு வந்தாச்சு. நான் தூங்குற வரைக்கும் இவர் தூங்கல. பாவம் அத்தை, உங்கள் பிள்ளை என் மேலே நிறைய அக்கறை காட்டுறார். அம்மா ஈஸ்வரி பெருமிதமாக மகனை பார்த்தாள். அப்பாவோட குணம் பிள்ளைக்கு. இத்தனை வயசாச்சு, எனக்கு ஒரு தலைவலி வந்துட்டா உங்கள் மாமா தாங்க மாட்டார். கடைசி வரைக்கும் பரஸ்பரம் புரிதலும் இந்த அனுசரணையும் உங்கள் வாழ்க்கையில் நீடிக்கணும். மனைவிங்கிற உறவு மகத்தான பந்தம். எந்த புயல் வீசினாலும் அசையாத ஆலமரமாக நிற்கணும் உங்கள் தாம்பத்தியம். புரியுதா? பிரபஞ்சன் திரும்பினான். ஆகா, சூதாட்ட உண்மை உடையும் போது மது என் மேல் ஆத்திரப்பட்டு விலகி நிற்கக்கூடாதுன்னு அம்மா இப்போவே அடிக்கல் நாட்டுறாங்க. மது திரும்பி கொண்டாள். ஏன் இந்த கடிதம்? யார் அந்த நாகேஷ்? கொடைக்கானல்ல என் நினைவே இல்லாமல் 3 மாதம் நான் கிடந்தப்ப என் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அதுக்கும் இந்த கடிதாசிக்கும் தொடர்பு இருக்கா? அங்கே ஏதாவது வில்லங்கம் இருந்து அது இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் தெரிய வந்தா என் நிலை என்னாகும்? பல கேள்விகளுடன் நின்றாள் மது.